ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலுங்க. அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாவுக்கு அப்படின்னு கோவில்கள் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரம்மாவுக்கான கோவில் இருக்குது. அந்த பிரம்மர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானே பிரம்ம தரிசனத்தை மேற்கொண்டிருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது. அந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா 5 பாவங்களை போக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு திருத்தலமாகவே விளங்குகிறது அப்படின்னே சொல்லலாம். சிவபெருமானால் சாபம் பெற்று திருத்தலமே இருக்கக்கூடாது அப்படின்னு வழங்கிய அந்த பிரம்ம தெய்வருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூலோகத்திலையும் கோவில் இருப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒரு விதத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அந்த திருத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல மகிமைகள் நடந்து வந்துட்டுருக்கு. நீங்காத பாவங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பாவங்களை போக்க பிரம்மதேவர் நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு தலமாக விளங்குகிறது அப்படின்னே சொல்லலாம். அது என்ன தலம், அந்த தலத்தில் சென்று நாம் எப்படிப்பட்ட பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறைகளே இல்லாமல் வாழறவங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எவரையுமே நாம் சொல்லிவிட முடியாதுங்க. செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் கூட பேதமில்லாமல் குறைகள் இருக்கத்தான் செய்யுது. அப்படி மனிதர்களுடைய குறைகள் மட்டும் இல்லாமல் படைப்பு கடவுளான பிரம்மாவின் குறையையே நீக்கிய ஒரு கோவில் தான் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். மிக ஆற்றல் மிக்க அந்த கோயிலை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா மிக பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலினுடைய இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னும் அம்பாள் பிரம்மநாயகி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. 5 தலை கொண்ட பிரம்மனின் ஒரு தலையை கொய்து அவருடைய கர்வத்தை அடக்கினார் சிவபெருமான். தன்னுடைய தவற உணர்ந்த சிவனை சரணடைந்த பிரம்மனை இந்த தலத்துல 12 லிங்கங்களை வைத்து வழிபட்டான். பிரம்மன் பழைய நிலையை அடைய முடியும் அப்படின்னு கூறி அருளியிருக்காரு சிவபெருமான். அதன்படியே செய்து தன்னுடைய பழைய சக்திகளை மீண்டும் அடைந்தாரு பிரம்மதேவன். அனைத்தையும் படைக்கக்கூடிய கடவுளான பிரம்மாவினுடைய தலையெழுத்தையே மாற்றியதால இந்த தல இறைவனான சிவபெருமானை பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கலாகினர். இந்த கோயிலில் பிரம்மா, சிவன் மற்றும் விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மர் ஆகிய மும்மூர்த்திகளும் சன்னதிகள் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பிரம்ம தேவன் வழிபட்ட சேஷதச லிங்கம் 16 கோணங்களை கொண்டதாகவே இருக்கிறதுங்க. யோக கலையை உலகிற்கு கற்றுத்தந்த பதஞ்சலி முனிவர் சித்தியடைய வழிபட்ட கோவில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இன்றும் பார்த்தீங்கன்னா இந்த தலத்தில் பதஞ்சலி முனிவர் சூட்சகமாக வாழ்ந்து யோக சுஸ்திரங்களை எழுதி கொண்டிருக்கிறதாகவும் ஆன்மீக தகவல்கள் எழுதுறவர்களை ஆசிர்வதிக்கிறதாகவும் பலரும் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய நரசிம்ம அவதார சிலை மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு ஒருவர் வந்தாலே அவருக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்பட தொடங்குமா. இங்க முதல்ல பிரம்மா, இரண்டாவதாக விஷ்ணு, மூன்றாவதாக சிவன் என்கிற முறையில் வணங்குறாங்க. பிரம்மனுக்கு சிலை மற்றும் வழிபாடு இருக்கக்கூடிய கோவில்கள்ல இதுவும் ஒன்று. இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமைகள்ல பிரம்மன் மஞ்சளால அலங்காரம் செய்யப்படுகிறார். நவக்கிரகங்கள்ல குரு பகவான் பிரம்ம தேவனின் மற்றொரு அவதாரமாக கருதப்படுறாரு. இங்கு வழிபாடு செய்பவர்கள்ல பாவம் செய்பவர்களினுடைய தன்மையை பொறுத்து அவர்களுக்கு பிரம்மதேவன் அருள் புரியறதாக கூறுறாங்க. இங்க மீண்டும் கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவங்கள் ஏற்படுதுங்க. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தைகளும் பிறக்கின்றன. கல்வியில பின்தங்கும் மாணவர்கள் இங்கு வழிபட்ட பின்பு கல்வியில சிறந்து விளங்குறாங்களாம். வீண் செலவினங்கள் ஏற்படுவது குறைகிறதுங்க. அதே நேரத்தில் தீய நோக்கங்களை கொண்டு மனதில் வேண்டுபவர்களுக்கு எதிர்மறையான பலன்களும்
நன்மைகளும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரம்ம தேவனை வழிபட 36 தீபங்கள் ஏற்றி 108 புளியோதரை சாத உருண்டைகளை நிவேதித்து வழிபடவும் செய்கிறாங்க. அதன் பின்பு இந்த கோவிலை 9 முறை வலம் வந்து வேண்டுதலை நிறைவு செய்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரம்மனை வழிபட்ட 12 லிங்கங்களை வழிபடுறதுனால 12 ஜோதி லிங்கங்களை வழிபட்ட பலனை ஒருவர் பெறுகிறார். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியை நம் கைகளால் தொடும்போது நிஜமான ஒரு காளையை தொடுவது போன்ற ஒரு உணர்வை தருவதாக கூறுகிறார்கள் பக்தர்கள். அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் எனும் ஊரில் அமைந்திருக்கிறது. இவ்வூருக்கு திருச்சியில இருந்து போக்குவரத்து வசதிகளும் இருக்கிறதுங்க. இந்த கோவிலுடைய நடை திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தினுடைய அனைத்து நாட்கள்லையுமே திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலையில் 7 மணி முதல் மதியம் 12:30 மணி வரைக்கும், அதே போல் மாலை நேரத்தில் 4 மணி முதல் 8 மணி வரைக்கும் இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருப்பட்டூர் அப்படின்ற இடத்துல அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் வந்து இருக்கின்றது. இந்த ஆலயம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சிறப்புக்குரிய ஒரு திருத்தலமாகவே பார்க்கப்படுகிறது. பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது திருச்சியில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் அருகில் திருப்பத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சிவஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். இது என்னதான் சிவன் ஸ்தலமாக இருந்தாலும் இங்கு முதன்மை கடவுளாக பிரம்மா வீற்றிருக்கிறாரு. இது பிரம்மாவினுடைய தலைவிதியை மாற்றி அமைத்த சிறப்புமிக்க ஸ்தலமாகவும் பக்தர்கள் தங்களுடைய தலைவிதியை மாற்றவும் இழந்த பதவியை மீண்டும் பெறவும் இந்த அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் வலைதளத்திற்கு சென்று பார்த்தீங்க அப்படின்னா தரிசனம் செய்து தங்களுடைய இன்னல்களை போக்கிக் கொள்கிறார்கள். மிகவும் அரிதான படைப்பு கடவுளான பிரம்மனுக்கு இங்கு ஒரு தனி சன்னதியே இருக்கிறதுங்க. பிரம்மன் சிவபெருமானை வழிபட அமைத்த 12 சிவலிங்கங்கள் இங்கு இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்தை சுற்றி அமைய பெற்றிருக்கிறது. யோக சூஸ்திரத்தை எழுதிய பதஞ்சலி முனிவரின் ஜீவ சமாதியும் இங்கு அமைய பெற்றிருக்கிறது. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு வழித்தடமாகவே மாறி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள அனுதினமும் சிவபெருமானையும் பிரம்ம தேவனையும் வழிபட்டு வரார்கள் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பிரம்ம தேவன் வழிபட்ட அந்த ஜோதிலிங்கங்களை வழிபட்டாலே எப்பேற்பட்ட பாவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பெறும் அப்படின்னே சொல்வதுண்டு. அதனாலேயே பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த திருத்தலத்தில் வந்து பிரம்ம தெய்வரை வணங்குவதோடு சிவபெருமானையும் வணங்கி சென்று வருகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய நேர்த்தி வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு நேர்த்தி கடன்களையும் அவங்க செலுத்தியும் வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.